தமிழ் சினிமால இந்த மாதிரி படம் வரணும்னு நினைக்கிறீங்களா? டெஃபினட்டாக வரணும். எல்லாமே ஆக்ஷன் போகுது. இந்த மாதிரியும் ஒரு கல்ச்சரில் நம்ம மூவி எடுக்கணும். என்ன சொல்கிறதுனா, அந்த உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும். அதுதான் இதில் சொல்ல வந்ததுன்னா, மனித உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும். கிளைமேக்ஸ் இஸ் வென்டாக்சிங் என்டையர்லி டிஃப்ரெண்ட். சாங் இஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல். சாங் இஸ் ஆர்ஆர். திஸ் மஸ்ட் இந்த மூவிக்கு சாங் ஆர்ஆர் தான் ப்ளஸ். விஷுவலாக ஓகே. படம் நல்லா இருந்தது. ஆல் த டீம் எல்லாருமே சேர்ந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க படம். த மியூசிக் டைரக்டர் ஹஸ் டன் அ ஃபெனாமினல் ஜாப். நிஜமாலுமே அது ஃபஸ்ட்டு படம் மாதிரியே பண்ணலை, ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருந்தார். மியூசிக்லாம் ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. கடைசி சீன்ஸ்லாம் நல்லா ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. ஸோ ஒரு 4 பண்ணலாம். ஒரு போலீஸோட தவறான இன்வெஸ்டிகேஷனுக்கு முன்னுதாரணம் இந்த படம். தேவையில்லாத அவர் பாதிக்கப்பட்டவங்க எப்போவுமே உண்மையாகவே அவங்க குற்றவாளியாக திருத்தக்கூடாதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல சாட்சியாக படம். ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு காதலுக்கும் கூட அதிவிதமான எந்த முக்கியத்துவம் கொடுக்காம டெடிக்கேட்டடாக இருக்குது. ஒரு பெண் எங்கே இருந்தாலும் காதல் தான். அது காட்டுக்குள்ளே இருந்தாலும் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் எங்கே இருந்தாலும் உண்மையாக காதல் வந்துச்சுன்னா அது ஒரு குற்றம், ஒரு தடை இல்லைங்கிறது இது அழகாக சொல்லியிருக்காங்க. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.